வெல்கம் வியூவர்ஸ், டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா ஸ்வீட் கார்ன் வச்சு டோக்லா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தந்திருக்கேன். அதுக்கு மேட்சிங்காக ஒரு சட்னி, அதாவது நம்ம வித்தியாசமாக ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துட்டு எப்படி செய்கிறதுன்னு நல்லா பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் கொடுங்க நம்ம சேனலுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக சட்னியும் டோக்லாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன், அவ்வளோ ஸ்பாஞ்சியாக வரும். இதே மெத்தடை கரெக்டாக அளவெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அருமையாக வரும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அந்த இதை உதுத்து விட்டுட்டு அந்த ஸ்வீட் கார்ன் எடுத்து நம்ம வச்சுருக்கோம். 2 கப் அளவுக்கு இதை அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரெஷ்ஷு ஸ்வீட் கார்ன் தான் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு ரவையும் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவும் எடுத்திருக்கேன். இது காரத்துக்கு நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1.5 இஞ்சி துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸ்வீட் கார்ன், இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்க்குறோம். இப்போ இது பச்சையாக தான் இருக்குது, வேகவெல்லாம் வைக்கல, பச்சையானது. இப்போ இதில் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன், 1 இஞ்சி எடுத்திருக்கேன். இதையும் போட்டு இதோட கட் பண்ணி போட்டு நான் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு இப்போ ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் அது இறுகின மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் லைட்டாக நமக்கு தெரியும், இந்த கார்ன்ஃப்ளவர் இவ்வளோ நைஸாலாம் வராது, கொஞ்சம் அந்த திப்பி திப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பரவாயில்ல, ஆனால் அரைக்கும் போது நீங்கள் நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறமா நம்ம இதில் அந்த 1 கப் அளவுக்கு ரவை, இதே கப்பால் தான் 2 கப்பு ஸ்வீட் கார்னும் எடுத்தேன். இப்போ இது 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, இதுவும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஸ்வீட் கார்ன்லேயும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது இல்லையா, அதனால் இப்போவே தண்ணியெல்லாம் ஊற்றி கலந்துடக்கூடாது. இது நம்ம கடலை மாவு சேர்த்து செய்கிற டோக்லா மாதிரி ரொம்ப தண்ணியாவெல்லாம் சேர்க்கக்கூடாது. இதில் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கெட்டியாக தான் இருக்கணும், அதனால் பார்த்து தான் சேர்க்கணும். இது மிக்சியை அலசிட்டு எடுத்து வச்ச தண்ணியில் 1/4 கப் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, ஒரே தான் தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் தெரியாது. இப்போ எனக்கு அடுத்து 1 கப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 கப் இல்லை, சாரி 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது. இப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். இது இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், அந்த அளவுக்கு தான் வச்சுக்கணும். அதனால் நான் இந்த அளவுக்கு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது இல்லையா. இப்போ இது இந்த கன்சிஸ்டன்சி இப்போதைக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் இதை ஊற விடணும். இதை இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour ஊற விடுங்க, அப்போ தான் ரவை நல்லா ஊறி வரும். 20 to 30 minutes கண்டிப்பாக இருக்கணும், 20 minutes ஆகுது ஊற வைக்கணும். இப்போ ஊற வச்சுருவோம். அதுக்கு சட்னிக்கு இது ஒரு ஓமப்பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த விதமான ஃப்ளேவரும் இல்லாமல் ஒன்லி உப்பு மட்டும் சேர்த்துருப்பாங்க. அந்த இது 1/4 கப்பு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இது நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றாப்புல இது மிக்சரை எடுத்துங்க. மிக்சர் இல்லை, இது ஓமப்பொடின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில், அதை எடுத்துக்கிறலாம். இதில் இப்போ காரத்துக்கு மிளகாய், இந்த கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இதில் எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி சட்னி பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது அப்படி உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஓமப்பொடி இல்லைன்னா இந்த காரா பூந்தியில் ஒன்லி நம்ம அந்த ராய்த்தா பூந்தின்னு விற்பாங்க, அதில் மிளகாய் தூள்லாம் சேர்க்காம அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை கலந்து வச்சாச்சு. சட்னியும் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் நான் வெறும் ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிடுவோம். அப்போ தான் நம்ம மாவு ரெடி பண்ணி அதில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா 1/2 மணி நேரம் கழித்து நான் எடுத்திருக்கேன். இது நல்லா ஊறி இருக்குது. இப்போ கொஞ்சம் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த பதமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடுத்து நம்ம இதில் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள்,
1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்குவோம். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் நான் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் விட்டுருப்பேன், அதாவது இந்த 1/4 கப்பில் பாதி. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துருக்கேன். ஒரு கப்புக்கு 1 டீஸ்பூன்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கிங் சோடா போடுறதுனா ஒரே 1 டீஸ்பூன் போடுங்க போதும். இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த க்ரீஸ் பண்ண கேக் டின்னில் போட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரை நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன் ஒரு டெக்கரேஷனுக்காக. இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதை உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சுட்டு மூடிட்டு 20 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேம், அதாவது தண்ணியை கொதிச்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி இல்லை வச்சு 20 நிமிஷம் வேக வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த கத்தியில் குத்தி காமிச்சிருக்கேன், ஒட்டலை. இதுதான் பதம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுருவோம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிப்பு கரண்டியில். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடணும். அந்த எள்ளு பொரிஞ்சு வரும். எள்ளும் கடுகும் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து இப்போ எண்ணெயை வந்து இதில் மாற்றியாச்சு. கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து பீஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இதில் பாருங்கள் எவ்வளவு ஹோல்ஸ் தெரியுதுன்னு, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இதுக்கு அந்த சட்னியோட காம்பினேஷன் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.